சுய முன்னேற்றத்திற்கு விளம்பரம் அவசியமா? குட்டி கதை. 2 வருஷமா விற்காத பங்களா ஒரே ஒரு விளம்பரத்தில் டபுள் மடங்கு விலைக்கு ஏலம் போனது எப்படி? அந்த மாயாஜால விளம்பர வாசகம் என்ன? ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் சீக்ரெட். வெளிநாட்டில் தொழில் செய்துவிட்டு கோவையில் வந்து செட்டிலான 55 வயது நபருக்கு கோவை டவுனுக்குள் ஒரு பங்களாவும், கோவைக்கு வெளியே 15 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஏரிக்கரையின் மேலே ஒரு அழகான பங்களாவும் இருந்தது. இவருக்கு கோவை டவுனுக்குள் இருந்த பங்களாதான் அனைத்து வகையிலும் சௌகரியமாக இருந்தது. அதனால் கோவைக்கு வெளியே உள்ள பங்களாவை விற்றுவிடலாம் என முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளையும் செய்தார். பலரும் வந்து பங்களாவை பார்த்து சென்றார்கள். ஆனால் 2 வருடங்கள் ஆகியும் விலை போகவில்லை. ரியல் எஸ்டேட் மீடியேட்டர்கள் பங்களா ஏரிக்கரை மேல இருக்கிறதால வாங்க யாரும் முன்வர மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர் அப்படியே வாங்க தயாராக இருந்தாலும் ரொம்பவும் குறைவான விலைக்கு கேட்கிறாங்கன்னு சொல்லி புலம்பினாங்க. வருடங்கள் ஓடியதை தவிர விற்றப்பாடாய் இல்லை. அந்த சொத்தை எப்படி விற்பது என அந்த நபர் தவித்து போனார். அந்த சமயத்தில் ஒரு இளம் ரியல் எஸ்டேட் மீடியேட்டர் தான் அந்த சொத்தை விற்று தருவதாகவும், ஆனால் கமிஷன் கொஞ்சம் அதிகமாக வேண்டும் என்றும் கேட்டான். எப்படியோ சொத்தை விற்றால் போதும் என்றிருந்த அந்த சொத்துக்கு சொந்தக்காரர் சரி என்று சொல்லிவிட்டார். பிறகு அந்த இளம் ரியல் எஸ்டேட் மீடியேட்டர் மக்கள் அதிகம் படிக்கிற நியூஸ் பேப்பரில் முழு பக்க விளம்பரம் கொடுத்தார். ஒரே வாரத்தில் அந்த சொத்தை வாங்க கோவையில் உள்ள பல தொழிலதிபர்கள், டாக்டர்கள், என்ஜினியர்கள் என பலரும் போட்டி போட்டனர். அதனால் அந்த இளம் ரியல் எஸ்டேட் மீடியேட்டர் ஏல முறையை தேர்ந்தெடுத்து யார் அதிக விலைக்கு கேட்கிறார்களோ அவர்களுக்கு விற்றுவிடலாம் என முடிவெடுத்து அதிக விலைக்கு ஏலம் போனால் அதிக கமிஷன் கிடைக்கும் என்ற ஆசையோடு அதற்கான ஏற்பாடுகளையும் செய்தார். குறிப்பிட்ட தேதியில் ஏலம் நடந்தது. பல்வேறு தொழில் ஜாம்பவான்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஏலத்தொகையை அதிகரித்தனர். இறுதி வரை ஒருவர் பிடிவாதமாக விடாமல் நின்று அந்த பங்களாவின் மதிப்பை விட 2 மடங்கு கூடுதல் விலைக்கு ஏலத்தில் எடுத்தார். அந்த இளம் ரியல் எஸ்டேட் மீடியேட்டருக்கு ஒரே ஆச்சரியம். நினைத்ததை விட கூடுதல் விலை கிடைச்சிருக்கு என்ற மகிழ்ச்சியுடன் அந்த ஏலம் எடுத்தவர் யார் என தெரிந்து கொள்ள அவர் அருகில் சென்றார். அவரை பார்த்ததும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஒரு சேர அந்த இளம் ரியல் எஸ்டேட் மீடியேட்டரை தாக்கியது. அந்த சொத்தை விற்க சொன்ன அதே நபர்தான் அதை ஏலத்திலும் எடுத்திருந்தார். ஐயா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களான்னு அவரை பார்த்து அந்த இளம் ரியல் எஸ்டேட் மீடியேட்டர் ஆச்சரியத்துடன் கேட்டார். அதற்கு அந்த நபர், ஆமாம் தம்பி, இந்த பங்களாவை நானே வச்சுக்கிறேன். ஆனா உன்னோட கமிஷன் தொகை கொஞ்சம் கூட குறையாம கொடுத்துறேன். இனி இதை எப்பவுமே விற்க வேண்டாம் தம்பின்னு சொல்லிக்கிட்டே 2 மடங்கு விற்பனை தொகைக்கான கமிஷன் தொகையை காசோலையாக வழங்கினார். காசோலையை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்ட அந்த இளம் ரியல் எஸ்டேட் மீடியேட்டர், ஐயா, இந்த மனமாற்றத்திற்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டார். அதற்கு அந்த நபர், தம்பி, நீங்க நியூஸ் பேப்பர்ல கொடுத்தீங்களே ஒரு விளம்பரம், அதுதான் இந்த சொத்தை விற்கக்கூடாது எனக்கே வேண்டும் என்ற ஆசையை தூண்டியது. முழு காரணமும் அந்த விளம்பரம்தான் என்றார். இவர் மனதை மாற்றக்கூடிய அளவிற்கு அந்த விளம்பரத்துல அப்படி என்னதான் இருந்தது? அந்த நியூஸ் பேப்பரில் உள்ள விளம்பர வாசகம் இதுதான்: அமைதியும் அழகும் சங்கமிக்கும் உங்கள் கனவு இல்லம். தாமரை மலர்கள் பூத்த நீல நிற ஏரியின் கரையில் பச்சை பசேல் என்ற புல்வெளியும் நிழல் தரும் மரங்களும் சூழ்ந்த அற்புதமான சூழலில் அமைந்துள்ள இந்த நவீன பங்களா காலை சூரியனின் பொன் ஒளி நீரில் பிரதிபலித்து ஒரு மாயாஜால உலகை உருவாக்குகிறது. வெள்ளை மற்றும் பொன்னிற வாத்துகள் நீந்தும் ஏரியின் அழகை உங்கள் மர பால்கனியிலிருந்து கண்டு ரசிக்கலாம். பின்னணியில் உயர்ந்து நிற்கும் மலைகளின் ரம்மியமான காட்சி உங்கள் மனதை கொள்ளை கொள்ளும். நகரின் இரைச்சலிலிருந்து விலகி இயற்கையோடு ஒன்றி வாழ விரும்பும் உங்களுக்கான சரியான தேர்வுதான் இந்த இடம்தான். இங்கு குயில்கள் இசைப்பாட, அதற்கு மயில்கள் நடனமாட, இந்த அற்புத காட்சிகளை கண்டு கழிக்க ஏற்ற அழகான பூலோக ஸ்வர்க்கம்தான் இந்த இடம்தான். அதிநவீன வசதிகளுடன் கூடிய இந்த பங்களா உங்களின் ஒவ்வொரு நாளையும் விடுமுறை நாளாக மாற்றும். இப்போதே சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். வாங்குவதற்கு போட்டிகள் அதிகம் உள்ள இந்த ஸ்வர்க்கத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும் அதிர்ஷ்டசாலி நீங்கள் என்றால் மேலும் தகவல்களுக்கு இப்போதே அழையுங்கள். இப்படிதான் இருந்தது அந்த விளம்பர வாசகம்.
இதை பார்த்த அந்த சொத்தின் சொந்தக்காரருக்கே, அடடா, இப்பேற்பட்ட சொர்க்கத்தையா விற்க நினைத்தோம் என்று அவர் பங்களா மேலேயே அவருக்கே ஆசையை தூண்டிவிட்டது இந்த முழு பக்க செய்தித்தாள் விளம்பரம். இதுதான் விளம்பரத்தின் பவர். தங்கம் என்றாலும் தகுடு என்றாலும் விற்க வேண்டுமென்றால் விளம்பரம் இல்லாமல் எடுபடாது. அந்த விளம்பரமும் வித்தியாசமான கோணத்தில் இருப்பது விற்பனைக்கு நல்லது. ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் விளம்பரத்தை செய்யற முறையில செஞ்சா வெற்றி நிச்சயம். சுய முன்னேற்ற ரகசியம். ஒரு வெற்றிகரமான விளம்பரம் என்பது நீங்கள் விற்கும் பொருளின் விலை அல்லது வடிவத்தை பற்றி பேசுவதல்ல. அது வாங்குபவரின் மனதில் ஏற்படுத்தும் தாக்கத்தையும் அதனால் கிடைக்கப் போகும் வாழ்க்கை தரத்தையும் பற்றி பேசுவதே ஆகும். இந்த ரகசியத்தை பயன்படுத்தி உங்கள் தொழிலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இதற்கு முன்பு பதிவிட்டுள்ள ஒரு வீடியோவில் இதே போல ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் ஒரு சில மோசடி பேர்வழிகளால் ஏமாற்றப்பட்டு ஒரு ஏரியின் மேல் உள்ள நிலத்தை வாங்கிவிட, ஒரு புயல் மழையால் நிலமும் கட்டிடங்களும் நீரில் மூழ்கிவிட, முடிந்து போனது வாழ்க்கை என்று மூளையில் முடங்காமல் அந்த மோசமான சூழ்நிலையை பாசிட்டிவ் சூழ்நிலையாக மாற்றி மக்களை ஈர்க்கும் விதமாக விளம்பரம் கொடுத்து, அதனால் கவரப்பட்ட மக்கள் சொல்லப்பட்ட விலையை விட போட்டி போட்டுக்கொண்டு அதிக விலைக்கு வாங்கி அந்த ரியல் எஸ்டேட் அதிபரை மில்லியனல் பில்லியனா ஆகினார். அந்த விளம்பர வசனத்தையும் பாருங்க. உலகத்திலேயே அழகான தண்ணீரில் மிதக்கும் ஒரே நகரம் இத்தாலியில் உள்ள வெனிஸ் நகரம்தான். இது உலக அதிசயங்களில் ஒன்று. வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு நகரம். அதற்கடுத்த உலக அதிசயம் தண்ணீரில் மிதக்கும் நமது அழகான இந்த குடியிருப்பு நகரம்தான். இங்கு சாலைகளில் பஸ்கள் ஓடாது. அதற்கு பதிலாக அழகான பெரிய பயணிகள் போட்டுகள் ஓடும். பைக்கிற்கு பதிலாக சீரிப்பாயும் வாட்டர் பைக் ஓடும். காருக்கு பதிலாக சீரிப்பாயும் மினி போட் ஓடும். காய்கறிகளும் பூக்களும் மிதக்கும் படகுகளில் வீட்டு வாசலுக்கே வந்து விற்பனை செய்வார்கள். காலையில் பால்காரர் பேப்பர்காரர்கள் எல்லாம் மினி படகில் வந்து சர்வீஸ் செய்வார்கள். பானிபூரி பையாக்கள், தள்ளுவண்டி உணவகங்கள் இதெல்லாம் மிதக்கும் போட்டில் இருக்கும். சவாரி செல்ல ஆட்டோ போட்டுகளும் சேர் ஆட்டோ போட்டுகளும் தயாராக இருப்பார்கள். மொத்தத்தில் ஒரு மிதக்கும் நகரை பார்க்க வெனிஸ் நகருக்கு சுற்றுலா போக தேவையில்லை. இப்போது அந்த நகரமே உங்கள் அருகில், உங்கள் சொத்தாக என்று விளம்பரம் கொடுத்தார். இதுல ஹைலைட்டான ஒரு விஷயத்தை செய்தார். பிளாட் மற்றும் வீடு வாங்குபவர்களுக்கு இலவசமாக ஒரு மினி போட்டும் அதில் இலவச இணைப்பாக ஒரு வாட்டர் பைக்கும் வழங்கப்படும் என்று கொட்டை எழுத்துகளில் விளம்பரம் செய்தார். அவ்வளவுதான். மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு 1க்கு 3ஆக விலை கொடுத்து வாங்கினார்கள். நமது சேனலில் உள்ள இந்த வீடியோவையும் பார்க்க சேனலுக்குள் சென்று பார்த்து மகிழலாம். இந்த கதையின் விளம்பர நுணுக்கங்களை பயன்படுத்தி உங்கள் சொந்த தொழிலுக்கான ஒரு கவர்ச்சிகரமான விளம்பர வாசகத்தை உருவாக்கி வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.